பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்கேன், தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள். நிற்கிறேன் நினைக்கிட்டு இருப்பாங்க சிலர். ஆனால் விடாமல் இருக்கணும். விடாது இருக்கிறதுக்கு தானே செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நிற்கிறோம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா எப்போ ஒன்றுன்னு தெரியாது. அதனால் தன்னை நிற்கிறேன் விழாதபடிக்கு எச்சரிக்கணும். நம்ம விழாதபடி எச்சரிக்கையாக்கணும். மனுஷருக்கு நேர சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு உதவியில்லை. தேவன் முன்னோர்களோடு இருக்கிறார். பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது. அவர் இடமாடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக்கொள்ளும் போக்கை உண்டாக்குகிறார். பாருங்கள், ஆண்டவர் சோதனையை தப்பித்து கொள்றதுக்கு போக்கை உண்டாக்குகிறாராம். அவர் நமக்கு மேலே நம்ம இதுக்கு தானிக்கு மேலே அவர் சோதிக்கிறவர் இல்லைன்னு சொல்லப்பட்டது. உண்மையாக நிறைய நாட்களில் நானும் கூட ஆண்டவராக சோதிக்கப்பட்டிருக்கேன். ஆண்டவர் என்னால் முடியலப்பா, சோதனை என்ன செய்ய முடியாது, என்னால் சகிக்க முடியாது, என்னால் காத்துக்கொள்ள முடியாது, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன், நான் என்னால் முடியலப்பா, ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே கேள்வி. அப்போ கூட ஆண்டவர் மௌனமாக இருந்திருக்கிறார். அப்போ அந்த வசனத்தை சொன்னார், நான் மனுஷனுடைய சோதனை இல்லாமல் வேறொன்று உனக்கு நேரில் நான் திராணிக்கு தக்கதாக நான் சோதிக்கிறேன். அது இந்த போக்கை உனக்கு தப்பித்துக்கிட்ட போக்கை உனக்கு உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வாக்குத்தத்தத்தை. நான் ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு எந்த மாதிரிலாம் உதவி செய்ய மனுஷனால் முடியாதுங்க. தேவனால் மற்ற இந்த மாதிரிலாம் உதவி செய்ய முடியும். அவருக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் இருக்குது. நமக்கு விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், விலகி ஓடணும். அது ஒன்று தான் அவர் பிடிக்காத காரியம், விக்கிரகத்தின் ஆவலம். அதுலேருந்து நம்ம விலகி போகணும் தான் அவர் நினைக்கிறாரு. எது வேணும் எல்லாமே விக்கிரகம் தான். நம்ம அதிகமாக ஒருத்தர் மேலே திணி வச்சுருந்தா அது ஒரு விக்கிரகம் தான். ஃபோட்டோஸ் வச்சுருந்தா அது ஒரு விக்கிரகம் தான். மற்ற தேவர்களை நம்ம கும்பிடுறோம்னா அது ஒரு விக்கிரகம் தான். எல்லாமே கையினால் செய்யப்பட்ட எல்லாமே மண், மரம், இரும்பு, தங்கம், வெள்ளி எதை செய்திருந்தாலும் அது விக்கிரகம் தான். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்கிறேன். ஆபிரகாம் பாருங்கள், ஆண்டவருக்கு சிநேகிதனை போல இருந்தான். ஆபிரகாம் சிநேகிதனே. ஆனால் அவன் யார்? விக்கிரகக்காரன் தான். அவனை எப்படி தூக்குனா இருப்பார் ஆண்டவர் இல்லையா? அதனால் ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறாருன்னா அது உண்மையும் நீதியும் சத்தியமாக இருக்கும். அவருடைய ஒரே சரீரம், அது மாம்சம். அவருடைய ரத்தம் நம்ம ராபோஜனத்தில் பெற்றுக்கொள்ளணும். மாம்சத்தை அப்பமாக பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதனால் நம்ம ஐக்கியத்தில் இருக்கணும். விக்கிரகம் ஒரு பொருள் என்று விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட ஒரு பொருள் என்ன சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது. நமக்கு அது தெரியாது. என் அஞ்ஞானிகள் பலியிடுவீர்களே, தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலி இல்லாதது என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அஞ்ஞானிகள்னா மற்றவங்க பலியிடுகளை தேவனுக்கு பலியிடுறாங்க, அவங்க பேய்களுக்கே பலியிடுறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. பார்த்துக்கணும். நீங்கள் கர்த்தருடைய பார்த்துக்கிட்டு பேய்களுடைய பார்த்துக்கிட்டு பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருக்கு போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குகளெல்லாம் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவர்களும் பலவான்களா? இல்லையே. ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, இவ்வளோ உக்கரமாக கேட்குறாரு பாருங்க. இதை நம்ம நல்லா கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 10:20-21 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா படிச்சு பாருங்கள், தியானிங்க. இதை 1:10 நீங்கள் யோசித்து தியானிச்சு பாருங்கள். இதுக்கு என்ன எரிச்சலை மூட்டக்கூடாது. ஆண்டவருக்கு எரிச்சலை மூட்டலாமா? மூட்டக்கூடாது இல்லையா? அவர் எதையும் நம்ம மனசாட்சியில் நம்ம கடையில் வாங்கிறது எதையும் நம்ம என்ன செய்யலாம், வாங்கி ருசிக்கலாம். மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதே இல்லை. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அவிசுவாசிகளுக்கோட நமக்கு பங்கே கிடையாது. வேலியாளுக்கும் ஆண்டவருக்கும் பங்கு கிடையாது. இருளுக்கு ஒளிக்கும் பங்கு கிடையாது. எதுவுமே கிடையாது. நம்ம தனிப்பட்ட ஜீவனம், வேறுபட்ட ஜீவனம் செய்யணும். வேறுபட்ட ஜீவனம் செய்யணும். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் உலகத்தான் உள்ளதப்போ நீங்கள் உலகத்தார் அல்லன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? உலகத்தார் அல்ல. நான் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ஆண்டவர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு. பூமியின் நிறைவு கர்த்தருடையது. அது விக்கிரகங்கள் படைக்கிற ஒருவனும் உங்களுக்கு சொன்னாங்க. அவனுக்கு மனுஷன் வித்தியாசம்
புசிக்கக்கூடாதுன்றதுக்கு இந்த படைக்கப்பட்டது என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அது ஆண்டுடைய கட்டளை. தொழுது கொள்ளவும் கூடாது, புசிக்கவும் கூடாதுன்னு சொல்கிறார். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எது நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடணும், தேவனுடைய மகிமைக்காக செய்யணும். அவருக்காக தான் செய்யணும். எல்லாமே காரியங்களும் செய்யணும். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ரொம்ப ஞானமாக நம்ம நடந்துக்கணும். ஆண்டவர் வந்து மகா பெரியவர், ராஜாதி ராஜா. உலகம் இல்லை ஆகும் அவருடைய கத்தோடைய கரந்தான் சிருஷ்டித்தது இல்லையா. பூமியானது வெறுமையாக இருந்தது, இருளாக இருந்தது. எல்லாத்தையும் ஆண்டவர் முழுவதும் கண்ணுமா ஆண்டவர் படைத்தார். நேர்த்திய வார்த்தையாலே என்ன செய்தார், எல்லாவற்றையும் படைத்த தேவன். தேவன் பெரிய தேவன், எல்லாவற்றுக்குமாய அவர் என்னது பெரிய தெய்வம். அதனால் அவர் சொல்கிறபடி தான் நம்ம கேட்கணும். அவருடைய கட்டளைக்கு கற்பனைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படினாலே அதுவே ஒரு பெரிய காரியம். அதனால் சில பரீட்சையை பார்த்து பாம்புகளை அழிக்கப்பட்டாங்க. அதுக்கு ஒரு கிறிஸ்துவ பரீட்சை பார்க்காதிருப்போமாக. நம்ம என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்துவ பரீட்சை பார்க்கவே கூடாது. அதே மாதிரி வேசித்தனம் பண்ணாதிருப்போம். வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஏன்னா வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனாங்களாம். பார்த்தீங்களா, 23,000 பேர் வேசித்தனம் பண்ணி விழுந்து போனாங்களாம். அதனால் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப உஷாராக கத்துடைய காரியத்தில் இது பண்ணணும். சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரன் அழிக்கப்பட்டார்களாம். நீங்கள் முறுமுறுக்காதீர்கள். நம்ம முறுமுறுக்கக்கூடாதான். முறுமுறுத்தா கூட என்னது, அது நமக்கு அழிவு தானே. அதனால் நம்ம முறுமுறுக்காமல் கர்த்தரோட சேர்ந்து கர்த்தருடைய கற்பனை கை கொண்டு அவருடைய எல்லா காரியங்களிலும் நம்ம சந்தோஷமாக இருந்து அவருக்கு நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாவற்றிலும் நம்ம வந்து என்ன செய்யணும், அவருக்கு உண்மையாக இருந்து அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவருடைய சிநேகிதனாக இருந்து தாயின் தகப்பனுமாக நமக்கு இருக்கிறவர். அதனால் அவருடைய சிலுவையை சுமந்து அடிச்சூளை பின்பற்றி நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிறைவேற்றணும். தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை பாதுகாப்பாராக. பேசலாம். ஆமென். God bless you.